ரயிலில் மோதி யானைகள் மரணம் என்ற செய்தியை அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த அசம்பாவித சம்பவங்களை நாங்கள் குறைத்துவிட்டோம் என்கின்றனர் தமிழ்நாடு வனத்துறையினர். கடந்த அக்டோபர் 2023 AI கேமரா மூலம் யானைகளை பாதுகாக்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததும் ஓராண்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட யானைகள் பாதுகாக்கப்பட்டதாக கூறுகின்றனர் வனத்துறை பணியாளர்கள். யானைகள் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழப்பதை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவு கேமரா முறையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு கோவை வழியாக நாள்தோறும் சுமார் 15 நிமிடத்திற்கு ஒரு ரயில் என சொல்லும் அளவுக்கு இயங்குகின்றன. இந்த அனைத்து ரயில்களுமே மதுக்கரை வனப்பகுதி வழியாகத்தான் இயக்கப்பட வேண்டும். இந்த சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ரயில் பாதைதான் யானைகளும் ரயில்களும் சந்திக்கும் ஹாட்ஸ்பாட். இந்த பதற்றம் மிகுந்த ஆபத்தான பகுதியை நோக்கி பயணித்தது ETV பாரத். நவம்பர் 20 கோவை மாவட்டம் மதுக்கரையில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றோம். வனத்துறை சோதனை சாவடி அருகே உள்ள 10க்கு 20 அளவு உள்ள அந்த கட்டுப்பாட்டறை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த அலாரம் ஒலிக்க அங்கிருந்த கண்காணிப்பாளர்கள் வாக்கி டாக்கி மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். கிலோமீட்டர் 506/800 ட்ராக் பக்கத்துல இருக்கு. நீங்க கரண்ட்லி எங்க இருக்கீங்க? ஓகேங்க. பரபரப்பான பணிக்கு நடுவே நம்மிடம் பேசிய அஜித் என்ற பணியாளர் கண்காணிப்பு AI கேமராக்கள் செயல்படும் விதம் குறித்து விளக்கினார். எங்கள் கையில் இருக்கும் ஜாய்ஸ்டிக் மூலம் 360 டிகிரிக்கு கேமராக்களை திருப்பி யானைகள் மற்றும் இதர வனவிலங்குகள் ரயில்வே டிராக்கை நெருங்குவதை கண்காணிக்க முடியும் என்கிறார் அஜித். இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி என்னோட பேஷன் என்னதான் சின்ன வயசுல இருந்துச்சுன்னா இந்த வனவிலங்குகளை எப்படி பாதுகாக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்படிங்கும்போது நான் இதுக்கு முன்னாடி பேட்ரோலிங் டியூட்டியெல்லாம் நைட் ட்ராக்ல நான் பார்த்துருக்கேன் ரயில்வேஸில். அப்படிங்கும்போது அதில் ஒருங்கிணைச்சு இந்த ப்ராஜெக்டில் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோட பேஷனாகவே இப்போ அமைஞ்சிருச்சு. நான் எல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு ஒவ்வொரு ஜாப்பில் நான் ரிலேட் என்ன கடந்து வந்து அதாவது நான் டிகிரி முடித்தேன் அடுத்தடுத்து நான் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் பண்ண எல்லா இதுலேயும் இது எல்லாமே ரிலேட் பண்ணி தான் வருது. ஏன்னா ரயில்வேஸில் பார்த்தது என்னோட நேட்டிவ் ப்ளஸ் இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்காக நான் இங்கே பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். இங்கே மெயின் வைல்டு எலிஃபென்ட்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். ட்ரெயின் ஹிட்ஸ் அதாவது ட்ரெயின்லேருந்து விபத்துலேருந்து நம்ம யானை அதை சேவ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட எய்ம். சார் இது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட்டு February 8 தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 2024 சார். இப்போ 24 இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. பேசிக்கொண்டிருந்த போதே மீண்டும் அலாரம் அடித்தது. சின்னாம்பதி ரயில்வே கேட் அருகே ஒற்றை கொம்புடைய யானை ரயில்வே கேட் அருகே நிற்பதாக வாக்கி டாக்கியில் தகவல் அளித்தார் அஜித். ஆர்வம் அதிகரிக்கவே அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள் உதவியோடு யானை நிற்கும் அந்த சின்னாம்பதி நோக்கி பயணித்தோம். ரயில்வே கேட் அருகில் மதுக்கரை வனக்காப்பாளர் சதீஷ் வர்மா நம்மை வரவேற்றார். இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு ரயில்வே டிராக்கில் நடக்க தொடங்கினோம். பாம்புகளும் தேள்களும் அதிகம் உழவும் பகுதி என்பதால் காலை நோக்கி டார்ச் அடித்தவாறே நடக்குமாறு அறிவுறுத்தினார் வனக்காப்பாளர். ரயில்வே தண்டவாளம் அருகே ஒற்றை கொம்பு யானை நிற்பதை பார்த்ததும் என் மனதில் 2021 நவம்பர் 27 இரவு ரயில் மோதியதில் 3 யானைகள் உடல் சிதறி பலியான கோர காட்சிகள் என் கண்முன் வந்து சென்றது. உடனே அந்த பதட்டத்தில் வனக்காப்பாளர் சதீஷை பார்த்தபோது சதீஷ் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என்னை தாண்டி யானையை விரட்ட வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அந்த ஒற்றை கொம்பு யானையை டார்ச் லைட்டை அடித்தும் குரல் எழுப்பியும் விரட்டினர் வனத்துறையினர். யானை தண்டவாளத்தை விட்டு நகர்ந்து விட்டதை கட்டுப்பாட்டறையிலிருந்து வாக்கி டாக்கி மூலம் உறுதி செய்தார் சதீஷ். தொடர்ந்து பேசிய வனக்காப்பாளர் சதீஷ் மழைக்காலங்களில் எல்லாம் யானைகளை விரட்டுவது பெரும் சிரமமாக இருக்கும் என கூறினார். கேரளா தமிழ்நாடு வன எல்லையை ஒட்டினாப்புல உள்ள தமிழ்நாடு ஃபாரஸ்ட் இங்க ஏ ட்ராக்ல 1.8 கிலோமீட்டர் இருக்கு, பி ட்ராக்ல 2.8 கிலோமீட்டர் இருக்கு.
நாங்கள் நைட்டு வந்து 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு வந்துட்டு காலை 7 மணி வரைக்கும் இந்த இரவு ரோந்து பண்ணி பார்த்துட்ருப்போம். இந்த இரவு ரோந்து பண்ணினா அந்த ரயிலில் இருந்து யானை வந்து விபத்தை தடுக்கிறதுக்காக இந்த ரோந்து பண்ணி பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து மாலை 6 மணிக்கு நடக்க ஆரம்பித்தது. இரவு 7 மணி வரைக்கும் எவ்ரி 1 ஹவர் ஒருக்கா பேட்ரோலிங் போய்கிட்டே இருப்போம். முன்னாடி வந்து யானை வந்து நம்ம வர்ற வழியில் பார்க்கும் போயில யானை தென்பட்டுச்சுன்னா கையில் உள்ள லைட்டு வச்சு டார்ச் அடிக்கும் போயில யானை வந்து உள்ளே போயிடும். போகாத யானை வந்து நாங்கள் சவுண்டு போட்டு ஒரு குழுவாக 7 பேர் இருப்போம். அந்த குழுவிலேருந்து எல்லாரும் சவுண்டு போட்டோன்னே யானை வந்து காட்டுக்குள்ளே போயிடும். இந்தியாவிலேயே முதன்முறையாக யானைகளை பாதுகாக்க ஏஐ கேமராக்கள் கோவை வனப்பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் இந்த முயற்சி நல்ல பலனை கொடுத்திருக்கிறது. இதே ரயில்வே பாதையின் கேரளா பகுதியில் யானைகள் அடிபட்டு உயிரிழக்கும் சம்பவம் இன்னமும் தொடரத்தான் செய்கிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் மூலம் வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுவதன் பின்னணியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மட்டுமின்றி கால நேரம் பார்க்காது வனத்தில் இறங்கி பணியில் ஈடுபடும் வனத்துறை பணியாளர்களின் அர்ப்பணிப்பும் இருக்கிறது. ETV பாரத் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் ஸ்ரீ குஞ்சரவல்லி.